வாழ்க்கையில ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை கர்த்தர் வச்சுட்டாரு அப்படின்னா அதை யாரால என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது, பிடுங்க முடியாது, மாற்ற முடியாது. மீட்கப்பட்ட ஜனம் மாத்திரம்தான் நினைக்கும் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார். முன்னாடி எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இந்த மாத்திர மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிடுவாருங்க. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என்ன செய்வார்? அவர் நம்ம சிறையிருப்ப டக்குன்னு என்ன செஞ்சிருவார்? ஒரு நிமிஷத்துல மாத்திடுவார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் ஆபிரகாம். எல்லாத்தையும் விட்டுட்டார். நிலங்கெல்லாம், வீடு, வாசம் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் சொன்னாருன்னு வந்தாரு. கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். அவராலே கூடாத காரியம். மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி யார் தலைமையில இருக்குமா? நம்முடைய தலை மீது. ஹல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது. இதே வசனம் ஏசாயா 35:10 51:11 ஒரே வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் சீயோனில இருக்கிற நமக்கு கர்த்தர் எதை கட்டளை இடுகிறாரா? நித்திய மகிழ்ச்சியை கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நித்திய மகிழ்ச்சி நம்ம தலை மீது இருக்கும் பொழுது சஞ்சலமும் தவிப்பும் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருமா? ஓடி போய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருத்தவங்களை பார்த்தா நமக்கு வர்றது சந்தோஷம், ஒரு பொருளை பார்த்தா வர்றது சந்தோஷம். ஆனா பாருங்க, நிலையான ஆசீர்வாதங்கள், ஒரு நித்தியமான மகிழ்ச்சி, மகிழ்ச்சின்றது யாராலும் எடுத்துக்கொள்ளவே என்ன செய்ய முடியாது? முடியாத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா. இதை ரட்சிக்கப்பட்ட உடனே கர்த்தர் நமக்கு கட்டளை, நித்திய வாழ்க்கையை நம்மளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நித்திய ஜீவனை கட்டளையிட்டு இருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஏன்னா நம்மளாம் நித்திய வாழ்வுக்கு நம்ம கடந்து போக போறோம். பரலோக வாசியா இருக்கிறதுனால நம்ம தலை மீது என்ன இருக்கா? நித்திய மகிழ்ச்சி இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 61:1 என்ன வசனம் வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யார் மேல இருக்கிறார்? என் மேல் இருக்கிறார். அப்ப அந்த தேவனுடைய ஆவியானவர், என் மேல் இருக்கிற ஆவியானவர் நித்திய சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நிறைய காரியங்களை நினைச்சு இவ்வளோ போராட்டங்கள் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளோ சஞ்சலங்கள் இருக்கு, இவ்வளோ வேதனைகள் இருக்கு, நம்ம என்ன செய்ய போறோம்னு. ஆனா நம்ம நோக்கி பார்க்க வேண்டியது அவர் ஒருத்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 126 1-2 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஒரு சொப்பனம் கண்டுபிடிச்சு அந்த செகண்ட், அந்த சொப்பனம் என்ன, இன்னைக்கு ஒரு சொப்பனம் வருது, அதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு வருதுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்போ ஒரு சொப்பனத்தை பார்த்தோம்னா உடனே முடிச்சிடுறோம். இப்போ பாருங்க, அந்த கனவு போல இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி ஆணுச்சு, நீ காலையில என்கிட்ட ஒண்ணு இல்லை, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நைட்டு எனக்கு ஒரு பெரிய நன்மையை செய்திருக்கிறாரு, இது நடக்கும்னே நான் எதிர்பார்க்கலையே. அப்பா சொல்றாரு, உன்னுடைய சிறையிருப்பை நான் தான் திருப்ப முடியும். உன்னுடைய சிறையிருப்பை நான் திருப்பும் பொழுது எப்படி இருக்குமா? அது சொப்பனம், சொப்பனம் காண்கிறவர் போல இருக்கும். என்ன சொல்றார்? வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே உன்னுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காத. உன் தலையின் மீது இருக்கிற ரட்சிப்பு, ஆவியானவருடைய அபிஷேகம், இதை என்ன செய்ய? எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த இடத்துல அவர் அழகா சொல்றாரு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சீயோனில் இருக்கிறதுனால, அவங்க தேவனுக்குள்ள இருக்கிறதுனால, அவங்க தேவனுடைய பார்வையில் அவங்க இருக்கிறதுனால அவங்க தலை மீது நித்திய மகிழ்ச்சி இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லிட்டார், வசனங்கள் எழுதி கொடுத்துட்டார். நித்திய மகிழ்ச்சி இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் என்ன செஞ்சிரும்? ஓடி போயிருன்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது அதை அப்படியே நம்ம என்ன செய்யணும்? விசுவசிக்கணும். ஹல்லேலூயா. அதை அப்படியே என்ன செய்யணும்? நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில ஒரு நித்தியமான மகிழ்ச்சியை கர்த்தர் வச்சுட்டாரு அப்படின்னா அதை யாரால என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது, பிடுங்க முடியாது, மாற்ற முடியாது. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஐயோ வேடன் வந்துருவானோ, பிசாசு வஞ்சிச்சிருவானோ அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, உன் தலைமையில நித்திய மகிழ்ச்சி இருக்கு, அதை யாராலும் என்ன செய்ய முடியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய அந்த மகிழ்ச்சியை நினச்சி, அவருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த ஆனந்தத்தை நினச்சி நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கண்ணீர் வடிக்கிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பா என்ன மட்டும் இந்த நம்ம நினச்சி பாருங்களேன், இந்த 7 மாதம் கர்த்தர் நம்ம நினைக்காதது, நம்ம யோசிக்காதது, நம்ம இதெல்லாம் நடக்குமோன்னு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? நம்ம நினச்சிருப்போம் நம்ம தான் முதல்ல போயிடுவோன்ட்டு. ஆனால் நமக்கு முன்னாடி பாருங்க, நம்மளை எப்படா சாவோன்னு நினச்ச மத்தியில் கர்த்தர் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிளை எடுக்கிறது பெருசு கிடையாதுங்க. இந்த பைபிளில் இருக்க வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் எந்த தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம என்ன செய்யணும்? பிடிச்சுக்கணும். ஆண்டவர் என் தலையின் மீது நித்திய மகிழ்ச்சியை என்ன செய்திருக்கிறார்? அப்ப சஞ்சலமும் தவிப்பு என்ன செஞ்சிருமா? என்னை விட்டு ஓடி போயிடுமா? ஹல்லேலூயா. அப்ப அந்த சஞ்சலத்தையும் தவிப்பையும் யார் இருதயத்துக்குள்ள வச்சுக்குவாங்கன்னா, கர்த்தரால் மீட்கப்படாதவர்கள். நேற்று தினத்துல ஒரு வசனம் சொன்ன இல்லையா? லௌகீக கவலைகளினாலும் பெருந்திண்டியினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு. உங்க இருதயம் என்ன செய்யக்கூடாது? கவலையினாலும் சும்மா தேவைகளை நினைச்சும் உன் இருதயம் பாரம் அடைஞ்சிட்டு இருக்கும் போது கர்த்தருடைய வருகை வந்துருமா? அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அதிகாலை நேரத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற காரியம், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம் மாத்திரம்தான் நினைக்கும் எனக்கு எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு எந்த என்னுடைய வாழ்க்கையில எந்த நோக்கமுமே இல்லை, ஆனா நான் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு எந்த சொத்து எந்த காரியங்களும் கிடையாது, எந்த என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்னுடைய சுற்றில் இருக்கிற எந்த காரியங்களும் கிடையாது, ஆனா கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவர் இருக்கிறார்னு நீங்க விசுவசிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் பாருங்களேன், அந்த இடத்துல அந்த ஏசாயா 51:10 வாசிச்சு பாருங்களேன். அவர் சொல்றார் பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, பெரும் சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை அவர் என்ன செஞ்சிட்டாராம்? வற்றி போக பண்ணிட்டாராம். ஹல்லேலூயா. அந்த சமுத்திரத்தை, அந்த கடலை வற்றி போகவே பண்ண முடியாது. நம்ம பார்க்கிற இப்ப சாதாரண கடலையே பற்றி போக பண்ண முடியாது. ஆனா பாருங்க, இது செங்கடல். ஆனால் அந்த செங்கடல் வற்றி போகிறதுக்கு உண்டான சான்ஸே கிடையாது. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்ப யாருக்காக இதை செய்தார்? அவருடைய ஜனங்களுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்காக. ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உலகம் உங்க மேல, ஒரு டாக்டர் உங்க மேல, ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு காரியத்தை உங்க மேல ஒரு சைன் பண்ணி, இதுதான் உன்னுடைய காரியம், இப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம் தலையெழுத்தை மாற்றி போடுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே நம்பிக்கை கிடையாது. என்ன நம்பிக்கை கிடையாதுன்னா, இவ்வளோ பெரிய செங்கடல் வந்து வற்றி போகுமான்னு கிடையாது. பயந்தாங்க, கூக்குரலிட்டாங்க. ஆனால் தேவனால் கூடுச்சா கூடலையா? செய்தாரா இல்லையா? அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான தேவன் அல்ல, அசாதாரணமான தேவன். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தான் அவருக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை வச்சிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்றாரு, உன் தலை மேல இருக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சியை யாராலும் என்ன செய்ய முடியாது? நீயே எதுக்கு இந்த ரட்சிப்பு, எதுக்கு இந்த பைபிள், எதுக்கு இந்த ஜெபம், நீயா தூக்கி போட்டாதான் உண்டு, நீயா ஆண்டவர் விட்டு விலகினாதான் உண்டு. ஆனால் அவர் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யறதே இல்லை, கை விடுகிறதே அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் 1000 நாள் வாழ்கிறதை காட்டிலும் அவருடைய பிரகாரங்களில் நிற்கிற அந்த ஒரு நாள். அப்போ அப்பா சொல்றாரு, அப்போ அவ்வளோ மகத்துவமான சீரை பெற்றிருக்கிறோம் நம்ம. அப்போ பிரகாரத்தில் அவருடைய ஆலயத்தில் நம்ம நிற்கிற தெரிந்து கொண்ட நம்மளை கர்த்தர் கைவிடுவாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலத்தையும் தவிப்பையும் பார்த்து சொல்லணும், என் வாழ்க்கையில் இது நிரந்தரம் அல்ல, கர்த்தர் எனக்கு நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம செங்கடலை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தாங்க, ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அதை வற்றி போக பண்ணினார். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சீற்றம் எடுத்து கொண்டிருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் போராட்டமாக இருக்கோ, எதெல்லாம் கண்ணிகளாக இருக்கோ, அதையெல்லாம் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா.
நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவசிக்கணும். என் இருதயம் கவலையினால், வேற எதனால, எதை குடிப்போம், எதை சாப்பிடுவோம், எதை உடுப்போன்னு உலக கவலையினால், நாளைய தினத்தை குறித்து எதை குறித்தும் கலங்காதபடிக்கு என் தலையின் மீது வைத்திருக்கிற நித்திய மகிழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதை தான் நமக்கு இந்த ஆராதனை வேலையில் கேட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? வாயினால் சொன்னதை என்ன செய்வார் இந்த மாதத்தில்? கரங்களினால் அவர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? உங்கள் முன்னாடி எவ்வளோ பெரிய காரியங்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் இந்த மாதத்தில் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிடுவாருங்க. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல என்ன செய்வார்? அவர் நம்ம சிறையிருப்ப டக்குன்னு என்ன செஞ்சிருவார்? ஒரு நிமிஷத்தில் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. ஒருத்தன் பாருங்க, பிச்சைக்காரனா இருக்கான், ஒரு லாட்ரி விழுந்தோன்னா என்ன செஞ்சிடறான்? அவன் நினச்சிருப்பானா, இந்த லாட்ரி எனக்கு கூட வாங்கும்போது என்ன நினைப்பான்? நானும் எத்தனையோ லாட்ரி வாங்குறேன், இதாவது உழுவுதா என்னன்னு தெரியலன்னா வாங்கிடுவான். ஆனால் உழுந்தோன்னே என்ன செஞ்சிடான்? அவன் கோடீஸ்வரனா ஆயிடுறான். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க, லாட்ரியை காட்டில கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த லாட்ரி விழுதா, அது விழுது பாருங்க. ஒரு நம்ம பார்க்குறோம், ஒரு தக்காளி வியாபாரி இருக்கிறா. போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி சீசன், தக்காளி எப்படி வித்துச்சு? கிலோ 100 ரூபா 150 ரூபா அப்படின்னு வித்தப்ப அவன் சொல்கிறான், அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டானான். ஒரு 2 நாளில் அவன் எப்படி ஆயிட்டானா? பிச்சைக்காரனா இருந்தானா, தக்காளி தெருவில் வித்துட்டு இருந்தானா, 2 நாளில் ஒரு பெரிய ஓனர் ஆயிட்டாராம். உலகத்தில் இப்படி சாதாரண காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் ஆபிரகாம். எல்லாத்தையும் விட்டுட்டார். நிலங்கெல்லாம், வீடு, வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் சொன்னாருன்ட்டு வந்தார். கர்த்தர் அவனை சீமானாய் மாற்றினார். அவராலே கூடாத காரியம். ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் தாவீது, கர்த்தர் அவனை அரசனாக மாற்றினார். ஹல்லேலூயா. மீன் பிடிச்சு கொண்டிருந்த பேதுருவை என்ன செஞ்சார்? அவருடைய சீஷனாக. ஹல்லேலூயா. விபச்சாரத்தில் இருந்த ஒரு பாவியான ஸ்திரீயை பாருங்க, சுவிசேஷத்தில் கொண்டு வந்து கர்த்தர் விட்டுட்டார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம். மாற வேண்டியது உன்னுடைய பார்வை, மாற வேண்டியது உன்னுடைய சிந்தனை. என் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என் தலையின் மீது என் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால அவர் கட்டளையிட்டிருக்கிற நித்திய மகிழ்ச்சி யாராலும் என்ன செய்ய முடியாது? பிடுங்க முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசமா இந்த மாதத்தை தொடங்குங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம்.